சிந்து, சாப்பிட்டியாமா? ஏன் இங்கே நிக்கிற? வா உட்கார். கமான். என்கிட்ட நீ பேச மாட்ட, எனக்கு நல்லா தெரியும். புஷ்பா, வாங்க. ஏன் நம்ம குடும்ப விஷயத்துல ஒதுங்கி இருக்க? வா உட்கார். என்னது? இன்விடேஷன்ஸ். ஒரே தேதியில 2 மாப்பிள்ளைகளோட உனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. இந்த மாதிரி பெரிய அவமானம் எந்த தகப்பனுக்கும் வந்திருக்காது. என்ன புஷ்பா? எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இப்ப நான் சொல்ல போறத நீங்க யாருமே நம்ப மாட்டீங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவு சொல்லுங்க? ஆமா, இது நான் அடிச்ச இன்விடேஷன், இது உன் அண்ணன் அடிச்ச இன்விடேஷன். நிச்சயமா இதுல ஒரு இன்விடேஷன் தான் செல்லும். நீ எந்த இன்விடேஷனை தேர்ந்தெடுக்கிறியோ அந்த மாப்பிள்ளையோட தான் உனக்கு கல்யாணம் நடக்கும். இட்ஸ் a promise. என்னுடைய பிடிவாதம் உன் எதிர்காலத்தை பாதிக்க கூடாதுமா. இத பாருமா, நீ எந்த முடிவு எடுத்தாலும் சரிமா, இட்ஸ் ஓகே ஃபார் மீ. ஆனா அந்த கல்யாணத்தை நான் தான் நடத்தி வைக்கணும். அந்த பெருமையை மட்டும் எனக்கு கொடுத்தா போதும். எஸ். குமார், சிந்து, எனக்கு ரொம்ப சந்தோஷமா. Thank you, Daddy. How sweet you are. You're so great. I feel happy. Yes. Your happiness is my happiness. இத பாருமா, இந்த இன்விடேஷன் எடுத்துட்டு போய் நீ தேர்ந்தெடுத்த மாப்பிள்ளைய பார்த்து உன் விருப்பத்தை சொல்லி. சிந்து, ஏ நீச பங்களா கேட்ட திறந்து விடுறா. என்ன சந்தோஷம் தானே? அவர் இப்படி ஒரு பிளே பண்ணலனா இவன் ராஜதுரையை விட்டுட்டு நம்ம கிட்ட வந்து இப்படி மாட்டுவானா? நீ கத்தாத சிந்து, உனக்கு வாய் வலிக்கும். உனக்கு பதிலா அவனுங்களை கத்த சொல்றேன். கத்துக்கா. எப்படிப்பட்ட இடம் அது? நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் என் தங்கச்சிக்கு எங்க விருப்பப்படி கல்யாணம் நடக்காது. Come on!
சிந்து என் தங்கச்சி மேல சொல்லாத சொல்லுவேன் பொண்ணு மறைச்சிடுவேன் என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் சொல்லுவேன் சிந்து 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 குமார் அந்த மாலைய மாப்பிள்ளை பொண்ணுக்கு உட்காருப்பா இல்லங்க வாங்க மாவட்டம் வரவேற்பு தேவையில்லை பெத்த அப்பங்கிட்ட இருந்து மகளை கடத்திக்கிட்டு வந்து கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு நான் இவளோட அண்ணன் இதை விட வேற என்னையா உரிமை வேணும் அப்பனை கொலை பண்ண போய் 3 வருஷம் ஜெயில இருந்து வந்தவன் உரிமை பேசுறான் உரிமை இழுத்துக்கிட்டு வாங்க அவங்கள நில்லுங்க தாராளமா அவங்களை கொண்டுட்டு போங்க ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்ல போறேன் எங்க அப்பா ஒரு பணக்காரன் அயோக்கிய அவனுக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட்டான்னு கேட்க போறேன் அது இல்ல எங்க அப்பா ஒரு கொலைகாரன் அவருக்கு நீங்க சப்போர்ட்டான்னு கேட்க போறேன் என்னது கொலைகாரனா எங்க அப்பா எங்க அம்மாவை அடிச்சு கொண்டத இந்த கண்ணால பார்த்தவையானா அத பார்த்த ஒரே காரணத்துக்காக என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சாரியா இதையே போட்ட சொல்லல என் குடும்ப கௌரவம் கோர்ட்ல தலைப்பணிய வேணாம் தான் இதையெல்லாம் அம்மாதீங்க அத்தனையும் போய் தன்னை எதிர்த்த எவனையும் அவர் உயிரோட விட்டதில்ல மேஸ்திரி முத்தையா குடும்பத்துக்கு நடந்த கதி என்னையா சொல்லுங்க நாளைக்கு அதே கதி உங்க குடும்பத்துக்கு நடக்காதுன்னு என்னையா நிச்சயம் இன்னும் என் மேல நம்பிக்கை இல்லைன்னா என்ன இந்த கோயில் முள்ள நிறுத்தி கண்ணால் அடிச்சு சாகாடியே ஆனா அதுக்கு முன்னாடி என்ன இந்த கல்யாணத்தை நடத்த உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த கல்யாணத்தை ஒத்துக்காத முதல் ஆள் நான் தான் இருந்தாலும் ஒத்துக்கிட்டேன்னா அது பணத்துக்காக மயங்கி இல்ல இந்த பொண்ணு என் பையன் மேல வச்சிருக்கிற அன்புக்காக என்னங்க என்ன யோசனை கிராமத்து ஜனங்களாலே தடித்து விட்டு காதல துரத்துவான ஒரு கெட்ட பேரு அந்தபடி நம்ம கிராமத்துக்கு வர வேண்டாம் கொட்டுகிற மேலத்தை கட்டு தாடிய எவன்டா இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறவன் நான் நடத்தி வைக்கிறேன் ஆமா நீங்க உட்கார்னா உட்கார்ந்து எந்திரினா எந்திரிச்சு அடினா அடுத்தவன் அடிச்சுக்கிட்டு இருந்த அதே ராமதன் தான் இப்ப என் தம்பி தான் உண்மையை உணர வச்சு என்ன மனுஷனா மாத்திட்டான்
நம்ம 2 பேரும் சேர்ந்து தங்கச்சி கல்யாணத்தை நடத்தி வைப்போம். மணி நாளை போடுப்பா, நீ போடுமா? கட்டுங்க. நாளை கழுத்துல ஏறிச்சு சுத்துடுவேன்.